இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல தரமான ஒரு சம்பவம் இருக்கு. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுதான் நம்ம விஜே பாருக்கான பாராட்டுகள். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எபிசோட்லயுமே விஜே பாருக்கு பெருசா பாராட்டுகள் கொடுத்ததே கிடையாது. விஜே பார் எவ்வளவுதான் நல்லா பண்ணாலுமே சேதனை ஒரு மாதிரி கலாய்ச்சி ஃபன் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல விஜே பாருக்கு பயங்கரமான பாராட்டுகள் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம விஜே பாருக்கு பயங்கரமான கைத்தட்டல் கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்களா? என்ன ப்ரோ சொல்ற? இவ்வளவு விஷயம் நடக்க போதான்னு கேட்டீங்கன்னா எஸ், நான் நேத்தே சொல்லியிருந்தேன். வீட்டுக்குள்ள யாருமே விஜே பார்க்கான உழைப்பை அட்ரஸ் பண்ணல. அவங்க உட்கார்ந்து அவ்வளவு உழைப்பை போட்டிருக்காங்க. அந்த உழைப்பை யாருமே அட்ரஸ் பண்ணாம பட் கடந்து போயிட்டாங்க. பட் கண்டிப்பா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேணா வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சேதனை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல விஜே பார்க்கான அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க போல. ஆக்சுவலா பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. எல்லாருமே கைத்தட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. எந்த லெவலுக்கு கைத்தட்டல் இருக்க போல எனக்கு தெரியல. வேற லெவல்ல இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கே தெரியல ப்ரோ, அங்க வந்து முக்காவாசி விஷயங்களை சொல்லி வச்சு தான் கைத்தட்டல் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த வகையில இன்னைக்கு விஜே பாருக்குமே பயங்கரமான கைத்தட்டல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் வேற லெவல்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பாராட்டுகள் என்ன பொறுத்தவரைக்கும் விஜே பாருக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோ, ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவ்வளவு உழைப்பு போட்டாங்க. அவங்க நினைச்சது வீட்டுக்குள்ள பாராட்டுகள் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரே தூக்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு யோசிச்சாங்க. ஆனா வீட்டுக்குள்ள ரெண்டே பேர் மட்டும் தான் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும்போது விஜே பார்வதி நல்லா பண்ணாங்க, விஜே பார்வதி நல்லா பண்ணாங்கன்னு சொன்னாங்க. மத்தபடி வேற யாருமே சூஸ் பண்ணல. அதனால சேதனை இன்னைக்கு தனியா அட்ரஸ் பண்ணி பயங்கரமா பாராட்டுகள் கொடுக்கறாங்க போல. எப்படி இருக்கும், என்ன மாதிரி சம்பவங்கள் இருக்கும், எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஏன் இந்த விஷயத்தை கொடுக்காங்க அப்படிங்கறத நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாதான் வீட்டுக்குள்ள வரப்போற நாட்கள்ல கொஞ்சம் ஆட்டங்கள் மாறும். என்ன விஷயங்கள் அப்படிங்கறத நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். சோ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நேத்தே சொல்லியிருந்தேன், வீட்டுக்குள்ள கண்டிப்பா யாருமே உங்களுக்கு பாராட்டுகள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விஜே பார்வதியை பொறுத்தவரைக்கும் எவ்வளவுதான் உழைப்பு போட்டாலுமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த உழைப்பை பெருசா கவனிக்க மாட்டாங்க. அதே வீட்டுக்குள்ள கனியவர்கள் லைட்டா ஒரு தோசையை இப்படி திருப்பி போட்டாலே ஓ கனியக்கா கனியக்கா நீங்க மாசுக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையில இருந்து குதிப்பானுவேன். ஆனா விஜே பார்வதி முக்கி 300 தோசை சுட்டா கூட விஜே பார்வதி நல்லா பண்ணாங்கப்பா, ஏதோ பரவாயில்ல, ஆனா தோசையில முக்கில் லைட்டா கரிஞ்சிருந்து அப்படின்ற மாதிரி குறை மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில விஜே பார்வதி இந்த 4 நாளா உழைப்பு போட்டதுக்கான காரணம் என்ன? அந்த உழைப்புக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கணும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும், வீட்டுக்குள்ள அந்த உழைப்பு போட்டதுனால நல்லா பண்ணாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்கணும். அதுக்காக தான் அவ்வளவு உழைப்பு போட்டாங்க. பட் நேத்து என்ன நடந்துச்சு? ரெண்டே பேர் மட்டும் தான் விஜே பார்வதி பெஸ்டா பண்ணாங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. மத்தபடி எல்லாருமே பிரஜனை போய் சூஸ் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பிரஜன் பெஸ்ட் பர்ஃபார்மரான்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்ச 2 நாள் வந்து அந்த பிரின்சிபால் வந்து ஒரு மலையில போர்வையை கவுத்திட்டு ஒரு மாதிரி முக்கில போய் உட்கார்ந்துருப்பாரு. அவர் பெருசா அந்த சண்டைக்குள்ள வந்திருக்க மாட்டாரு. மேபி அந்த சண்டையில திவ்யா இல்லைன்னா வந்திருப்பாரு. கண்டிப்பா உள்ள வந்து நான் தான் நாட்டாம நான் தான் பிரின்சிபால்னு பேசியிருப்பாரு. பட் திவ்யா இருந்தனால அவர் உள்ள வரவே இல்லை. மாதிரி அவர் டாஸ்க் ஆரம்பிச்ச 2 நாள் பெருசா எதுவுமே பண்ணல ப்ரோ, சும்மா தான் இருந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மெதுவா வெளியே வந்தாரு, ஒரு மாதிரி சண்டையை போட்டு உருண்டாரு, நிறைய இடங்கள்ல பேசினாரு. அதுவுமே வியானா கிட்டையும் விஜே பார்க்கிட்டையும் மட்டும் தான் வீரத்தை காமிச்சார். மற்றபடி வேற எங்கேயுமே எதுவுமே பண்ணல. அந்த வகையில பிரஜன் அவர்களை தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன், இவங்க செலக்ட் பண்ணலன்னு என்ன, இவங்க பாராட்டுகள் கொடுக்கலன்னு கண்டிப்பா சேதனை கொடுப்பாரு, வேணா பாருங்கன்னு. அதே மாதிரி இன்னைக்கு விஜே பார்வதிக்கு பாராட்டுகள் கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்க போல. பட் ஷூட்ல எந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியல. ஏன்னா ஷூட் வந்து இப்பதான் போயிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க, எப்படி பேசுமோ பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அட்ரஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எழுப்பும் போது கைத்தட்டலும் பயங்கரமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல. அப்ப இன்னைக்கு அரங்க மதுரை ஒரு கைத்தட்டல் இருக்கு. விஜே பார்வதி எந்திக்கும் போதே டமா டிமான் வெடிக்க போது சேதனை பாராட்ட போறாரு. கண்டிப்பா சேதன் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பாராட்டுவார். எனக்கு கண்டிப்பா பாராட்டுகள் கொடுக்கணும் ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்களேன், 2 பேர் தான் வார்டனா போட்டிருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. யாருக்கு? பார்வதிக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. எஃப்ஜேக்கு லைட்டா சமைக்க தெரியுது. ஆனா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் பாருக்கும் எஃப்ஜேக்கும் ஆகாது. அதனால ஒரு மாதிரி போஞ்சுக்கிட்டே தான் சுத்திட்டு இருந்தான். ஓகேவா? அதனால 2 பேருமே முதல் நாள் கொஞ்சம் ஓகேவா வேலை பார்த்தாலுமே 2ஆம் நாள் காலையில சண்டே போட்டு ஒரு மாதிரி உருண்டு ஒரு மாதிரி 2 பேருமே பிரிஞ்சு தான் நின்னாங்க. சாப்பாடுலாம் ஆன் டைமுக்கு போகவே இல்லை. அதனால வீட்டுக்குள்ள 2ஆம் நாள் ரிவ்யூலே சொல்லியிருப்பாங்க சாப்பாடு கரெக்டான டைமுக்கு வரல. அது மட்டும் இல்லாம 2 வார்டனும் மாத்தி சண்டே போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு இதுதான் பிக் பாஸ் பிளான் பண்ணி கொடுத்திருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலயுமே அந்த சிச்சுவேஷன்லயுமே எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு 4 நாள் நின்று வேலையை பார்த்திருக்காங்க ப்ரோ. இதுல எஃப்ஜேக்கு கூட 3ஆவது நாளோ 2ஆவது நாளோ கையில கட் ஆயிட்டு, கை வந்து அவனுக்கு கட் ஆயிட்டு. ஓகேவா? கை கட் அவன் என்ன பண்ணிட்டான், கையில கெட்ட போட்டு ஒரு முக்கல போய் உட்கார்ந்துட்டான். அப்பப்ப லைட்டா காய்கறி வெட்டி கொடுக்கிறது, பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தான் பண்ணனே தவிர அவன் இறங்கி எந்த ஒரு விஷயத்தையுமே வேலை பார்க்கல. ஆனா பார்வை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்தாலும் நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா உட்கார்ந்து வேலை பார்த்தாங்க.
அவன் பாத்திரம் கழுவலையா, நான் நைட்டு உட்காந்து பாத்திரம் கழுவுறேன். அவன் சமைக்க வரலையா, நான் சமைக்கிறேன். எனக்கு சமைக்கே தெரியலனா கூட நான் கேட்டாச்சும் சமைப்பேன்னு சொல்லிட்டு கடைசி நாளா ஒரு தடவை சாண்ட்ரா கனி 2 பேரும் நிப்பாட்டி விட்டு கேட்டு உட்காந்து சமைச்சாங்க. அந்த லெவலுக்கு உழைப்புகளை போட்டாங்க. பட் அந்த உழைப்புகளை இவங்க மதிக்கல அப்படிங்கிறதா உண்மை. என்ன ப்ரோ திடீர்னு பாருக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறேன்னா, பாருக்கு சப்போர்ட் கொடுக்கல ப்ரோ. பட் இந்த இடத்துல கனியை வச்சு பாருங்களேன். நான் வந்து சிம்பிளா கேட்கிறேன். இப்போ இந்த இடத்துல கனியை வச்சு பாருங்க. கனி அவர்கள் இதே மாதிரி வார்டனா இருந்திருக்காங்க. அந்த வார்டன் காலங்காலத்துல ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு போட்டாங்க. இவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல மொத்தமா நின்று வார்டனுக்கு ஒரு கும்பிடு போட்டு, வார்டன் நீங்க எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க வார்டன், நல்ல சாப்பாடு போட்டுறீங்க வார்டன் சொல்லிட்டு பெருமையா பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பேசியிருப்பாங்கல்ல. ஒரு தோசை சுட்டு கொடுத்திருந்தாலுமே வேற லெவல்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீக்ல இந்த டாஸ்க்ல யார் பெஸ்டா பண்ணா அப்படின்னு கனி தான் பெஸ்டா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கனிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பா நடந்திருக்கும் ப்ரோ. ஆனா அதே இந்த இடத்துல விஜய் பார் உழைப்பு போட்டது யாருமே கண்டுக்கல. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், விஜய் பார் பெஸ்டா சமைச்சு கொடுத்தாங்க நான் சொல்ல மாட்டேன். சாப்பாடு எல்லாமே சொதப்பலா தான் இருந்துச்சு. அது தெரிஞ்சுதான் பிக் பாஸே வாலண்டியர் அங்க தூக்கி போட்டார். ஓகேவா, சாப்பாடு எல்லாமே சொதப்பல் தான் இருந்தாலுமே அவங்க பெஸ்ட் கொடுத்தாங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல. எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போடல. முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே நின்று நீங்க எவ்வளவு வெறுப்பேத்தினாலுமே அந்த வெறுப்புகளை தாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. கடைசி வரைக்கும் போராடினாங்க. அந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு அரோரா மட்டும் தான் நேற்று கரெக்டாக அட்ரஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அரோரா மட்டும் தான் ரொம்ப கரெக்டாக அட்ரஸ் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி யாருமே அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. ஒரு மாதிரி கண்டுக்காம கடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சேதனை எல்லாத்தையுமே எடுத்து அட்ரஸ் பண்ணுவார். சாப்பாடு உழைப்பு போட்டது, வீட்டுக்குள்ள சண்டை வந்தது, எஃப்ஜே இல்லைனாலும் அவங்க உட்காந்து வெஷல் வாஷ் பண்ணது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு 5 மணி நேரத்துக்கு உட்காந்து பாத்திரங்கள் ஒன்று விஷயத்த அப்படியே அவன் கிரெடிட்ஸ் எடுத்து பார்த்தான். ஓகேவா, அவன் உட்காந்து விக்ரம் நல்ல வேலைடா, சூப்பர்ரா, விக்ரம் சூப்பர்ரா, சொன்ன மாதிரியே விஜய் பார்வதியை வேலை வாங்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சொல்ல வச்சான். ஓகேவா, சொல்ல வச்சு அந்த பொண்ணுக்கான கிரெடிட்ஸை திருடி ஒரு கேம் ஆட பார்த்தான். அந்த வகையில் அவனுக்கு ரோஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா இவங்க தான் தடவி விடுவாங்களே, இவங்க எங்க ரோஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதிக்கு பாராட்டுகள் இருக்கு ப்ரோ. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் பிரிச்சு பாராட்டுகள் கொடுப்பாங்க. சமைச்சதாகட்டும், வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்ததாகட்டும், நைட் எல்லாரையுமே தூங்க வச்சதாகட்டும், எல்லா விஷயத்தையுமே சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு பாராட்டுகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் எஃப்ஜேக்கு சின்னதாக ரோஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஃப்ஜே பொறுத்தவரைக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும் பிக் பாஸ் 2 பேர் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 2 பேர் தான் சமைச்சாகணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் என்ன பண்ணானா, அவனை யாரையா உதவிக்கு கூப்பிடுறது, ஏதாவது கூட்டு பேசுறது, அவனை சமைக்காம போயிடுறது, 2 பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாப்ல. பட் முதல் 2 நாட்கள் அவனும் வேலை பார்த்தான். அவனுக்கு குறை சொல்ல முடியாது ப்ரோ. நிறைய பாத்திரத்தை கழுவுனா, அவன் தான் நிறைய உட்காந்து சமைச்சான். காய்கறி பார் வெட்டி கொடுத்தா இவன் தான் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி முதல் 2 நாட்கள் அவனும் வேலை பார்த்தான். பட் எப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி கிளாஷ் ஆச்சோ அப்பவே இவனுக்கு ஒரு மாதிரி ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. இவளுக்கு எதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும், நான் வேலை செய்ய மாட்டேப்பா, நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேலை இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் அந்த மொத்த ஹாஸ்டலுமே சொதப்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு சின்னதாக ரோஸ்ட் இருக்கும், விஜய் பார்வதிக்கு பாராட்டுகள் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பாராட்டுகள் கொடுத்தா வீட்டுக்கு ஏதாச்சும் ஆட்டம் மாறுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டம் மாறும். ஏன்னா பாராட்டுகள் கொடுக்கறனால விஜய் பார் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வாரமும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுவாங்க. பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த வாரம் மாதிரி அவங்களுக்கு ஓட்டுகளும் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்படி பாராட்டினதுனால வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் வந்து வெறுப்பாயி ஒன்னு விஜய் பாரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, விஜய் பாரு டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லன்னா அவங்க பெஸ்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்டத்தை போடுவாங்க. சோ மொத்தத்துல விஜய் பாருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள ஆட்டம் தான் மேல போகுமே தவிர ஆட்டம் கீழே இறங்காது. எப்போ ஆட்டோ கீழே இறங்கும்னா, விஜய் பாரு ஆட்டோவில் ஏற்றி வெளியே அனுப்பிட்டீங்கன்னா வீட்டுக்கான ஆட்டம் மொத்தமாக குறைஞ்சி நிலநடுக்கம் வந்து பூமிக்குள்ள போயிடும். ஸோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ வரத்துக்கு விஜய் பாரு தான் ஏதோ அங்கே எங்கேயுமா பண்ணி இதாக காதல் கண்டென்ட்டோ கன்றாவியான கண்டென்ட்டோ இல்லை சண்டை கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. கனியக்கா ஒரு சைடு உட்காந்து எல்லாருமே கீழே படுக்க வச்சு கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் சாண்ட்ரா வந்து கீழே எல்லாரையும் படுக்க வச்சு மேலே கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தான் அந்த மாதிரி பேரும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த பாராட்டுகள் ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.